Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம இன்னைக்கு பேங்கிங் ரீசனிங்ல IBPS RRB PO ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. The certain number of person in a row facing north direction. certain number of persons இருக்காங்க facing என்னது north direction பார்த்து உட்கார்ந்திருக்காங்களா. P and Q க்கு நடுவுல 5 persons இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. So P and Q நம்ம long gap method யூஸ் பண்ணலாம். இப்ப ஃபிக்ஸ் பண்ணா 1 2 3 4 5 person யார் யாருக்கு நடுவுலனா P க்கும் Q க்கும் நடுவுலன்னு சொல்லிட்டாங்க. So ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து Q ஓட ரைட் தேர்ட்ல வந்து யார் இருக்காங்கன்னா M இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது லெஃப்ட் இது ரைட் தேர்ட்லனா 1 2 3 ரைட் தேர்ட்ல யார் இருக்காங்க M இருக்காங்க. எண்ட்ல இருந்து ஃபோர்த்ல பார்க்கும்போது என்னது M இருக்காங்கன்னு சொல்றாங்க. எண்ட்ல இருந்து பார்க்கும்போது அப்ப என்னது 1 2 3 4th பார்க்கும்போது என்னது M இருக்காங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா Qக்கும் Mக்கும் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அதே தான் எம்முக்கும் ஹச்சுக்கும் சேம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கியூக்கும் எம்முக்கும் நடுவில் 2% இருக்காங்க. அப்போ எம்முக்கும் ஹச்சுக்கும் நடுவில் 2% இருக்க மாதிரி ஹச் எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், ஹச் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கியூ அண்ட் 4% பிட்வீன் பி அண்ட் ஹச், பிக்கும் ஹச்சுக்கும் நடுவில் எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்கன்னா 4% இருக்காங்க. ஹச் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ 1 2 3 4 அப்போ 4% இருக்க மாதிரி பி எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்னா பி இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பியோட லெஃப்ட் 6th டி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பி எங்க இருக்காங்க, பி இங்க இருக்காங்க. பியோட லெஃப்ட்னா இது லெஃப்ட் 6th யார் இருக்காங்கன்னா பியோட லெஃப்ட் 6th டி இருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 6 இப்போ லெஃப்ட் 6th யார் இருக்காங்கன்னா டி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க எண்ட்ல இருந்து தேர்டா பார்க்கும்போது என்னது டி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எண்ட்ல இருந்து தேர்ட் பார்க்கும்போது அப்போ 1 2 3 அப்போ தேர்டா பார்க்கும்போது யார் இருக்காங்கன்னா எண்ட்ல இருந்து பார்க்கும்போது டி வந்து 3வது பிளேஸ்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க எஃபோட ரைட் 4th ஜி இருக்காங்க. எஃபோட ரைட் 4th ஜி இருக்காங்க. எங்க இருப்பாங்க யார் யாருக்கு நடுவில் இருப்பாங்கன்னா டிக்கும் கியூக்கும் நடுவில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கியூக்கும் டிக்கும் நடுவில் இருக்கும்போது அப்ப எங்க இருப்பாங்க டிக்கும் கியூக்கும் நடுவில் போது நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணேன்னா எஃபோட ரைட் 4th வந்து எங்க இருப்பாங்க, ரைட் 4th இது ரைட் 4th வந்துன்னா இங்க ஜி இங்க இருப்பாங்க. சப்போஸ் நான் வந்துட்டு இங்க நான் எஃப் ஃபிக்ஸ் பண்றேன்னா 1 2 3 4 ரைட் 4th அப்போ ஆல்ரெடி பி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அங்கே வராது. அப்போ ஜி இங்கே தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ என்னது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பர்சன்ஸ் எல்லாருமே வந்து என்னது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னது கொஷினுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல லீனியர் டைப் சிங்கிள் ரோ வச்சு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஜியை பொறுத்து எம்மோட பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஜியை பொறுத்து எம்மோட பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஜி எங்க இருக்காங்க, ஜி இங்க இருக்காங்க. ஜியை பொறுத்து எம்மோட பொசிஷன் வந்து இமிடியேட் ரைட்ல இருக்காங்க. ஓகேவா? இமிடியேட் ரைட் அப்ப ஆப்ஷன் இ இமிடியேட் ரைட். அடுத்தது நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் டி அண்ட் எஃப், டிக்கும் எஃப்க்கும் நடுவில் எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்களோ அதே சேம் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து கீழே இருக்க ஆப்ஷன்ஸ்ல சேம் நம்பர் ஆஃப் பர்சன் யாருக்கு நடுவில் இருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ டிக்கும் எஃப்க்கும் நடுவில் எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க பாருங்க. டிக்கும் எஃப்க்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்க. அப்போ 2 பேர் நடுவில் இருக்க மாதிரி யார் யார் இருக்காங்க, பிபியா கியூஹெச்சா பிஜியா எம்ஹெச்சா ஆர்எஃப்ஆ. பிபி எங்க இருக்காங்க, பி இங்க இருக்காங்க, பி இங்க இருக்காங்க. ஸோ நடுவில் 2 பேர் வரல. அடுத்தது என்ன சொல்றாங்க, அடுத்தது கியூஹெச் பிஜி, கியூஹெச் கியூ அங்க இருக்காங்க, கியூ இங்க இருக்காங்க, ஹச் அங்க இருக்காங்க. அடுத்தது பிஜி அதுவும் வந்து என்னது நடுவில் வந்து யாருமே பர்சனே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ஹெச் ஆர்எஃப், எம்முக்கும் ஹச்சுக்கும் நடுவில் 2 பர்சன்ஸ் இருக்காங்க. ஆருக்கும் எஃப்க்கும் பார்த்தீங்கன்னா ஆர் வந்து ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ வராது. அடுத்தது என்னது எம்முக்கும் ஹச்சுக்கும் நடுவில் தான் அதே சேம் நம்பர் ஆஃப் பர்சன் யாரு டிக்கும் எஃப்க்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதே சேம் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து எம்முக்கும் ஹச்சுக்கும் நடுவில் இருக்காங்க. அப்ப எம்முக்கும் ஹச்சுக்கும் நடுவில் தான் வருவாங்க. ஆப்ஷன் டி. அடுத்தது how many persons sit in the row. இந்த ரோல வந்து எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த ரோல வந்து எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க டோட்டலா
2 4 6 8 10 12 14. அப்போ டோட்டலா எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க? 14 பர்சன்ஸ் இருக்காங்க. அப்ப ஆப்ஷன் இ 14. எஃப்க்கும் ஹச்சுக்கும் நடுவுல எக்ஸாக்டா யார் இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. எஃப்க்கும் ஹச்சுக்கும் நடுவுல எக்ஸாக்டா யார் இருக்காங்கன்னு பாருங்க. எஃப் இங்க இருக்காங்க, ஹச் இங்க இருக்காங்க. எக்ஸாக்டா யார் இருக்காங்கன்னா இப்ப இங்க ரெண்டு போயாச்சு, இங்க ஒண்ணு எக்ஸாக்டா பார்த்தா ஜி தான் இருக்காங்க. எஃப்க்கும் ஹச்சுக்கும் நடுவுல எக்ஸாக்டா ஜி தான் இருக்காங்க. அப்ப ஆப்ஷன் சி ஜி. அடுத்த क्वेश्चन பாருங்க. which of the following is true about b? b பொறுத்து கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் எது ட்ரூன்னு சொல்லி கேக்குறாங்க. 5% sit to the right of b. b யோட ரைட்ல 5% இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. b-க்கும் m-க்கும் நடுவுல யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. b-யோட 7th லெஃப்ட்ல p இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் b-யோட ரைட்ல 5% இருக்காங்களான்னு பாருங்க. b-யோட ரைட்ல 5%. b எங்க இருக்காங்க? b இங்க இருக்காங்க. b யோட ரைட்ல எத்தனை பர்சன்ட்? 2 2 4 1 5% இருக்காங்க. ஓகேவா? அப்ப b யோட ரைட்ல 5% இருக்கறனால இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா no one sit between b and m. b க்கும் m க்கும் நடுவுல யாருன்னு சொல்றாங்க. b யோட 7th லெஃப்ட்ல p இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. b க்கும் m க்கும் நடுவுல யாருன்னு சொல்றாங்க. b க்கும் m க்கும் நடுவுல g இருக்காங்க. அடுத்தது b பொறுத்து b யோட 7th லெஃப்ட்ல p இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப b யோட 7th லெஃப்ட்னா 2 4 6 7th லெஃப்ட்ல யார் இருக்காங்க? p இருக்காங்க. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ ட்ரூ. இப்போ செகண்ட் வராது. b க்கு m க்கு நடுவுல g இருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் வந்து ட்ரூ. அப்போ 1 and 2 1ம் 3யும் ட்ரூ. அப்போ ஆப்ஷன் இ ஒன்லி 1 and 3. அடுத்த நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கொடுத்திருக்க நம்பர்ஸ்ல 2 is subtract from even digit and 1 is subtract from odd digit. அதாவது ஈவன் நம்பர் இருக்க டிஜிட்ல வந்து என்னது 2 வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். ஆட் நம்பர்ல வந்துட்டு என்னது 1 வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ண சொல்றாங்க. பண்ணதுக்கு அப்புறம் நியூ நம்பர் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுல வந்துட்டு எது வந்து மோர் தென் ட்வைஸ், ரெண்டுக்கு மேல எந்த நம்பர் வந்திருக்குன்னு சொல்லி தான் கேக்குறாங்க. இப்போ வந்து என்னது ஈவன் நம்பர்ல 2 சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2, அடுத்து வந்து 4, அடுத்து 1 and 0, இங்க வந்து 6, இங்க 6, இங்க 0, அடுத்தது வந்து என்னது, அடுத்தது வந்து 8, அடுத்தது வந்து 2 2 4, இங்க 2. ஓகேங்களா? அப்ப என்னது ரிப்பீட்டடா வந்து என்னது மோர் தென் 2 நம்பர் என்ன வந்திருக்கு? 2 தான் வந்திருக்கு. அப்போ ஒன்லி ஆப்ஷன் சி ஒன்லி 2. அடுத்தது நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ரெசிடுவல் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துட்டு அல்பாபெட்டிக் ஆர்டர் படி என்னது ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் செக் பண்ணி எத்தனை ஹவு மெனி பேர்ஸ் வருதுன்னு நம்ம செக் பண்ண போறோம். இப்போ வந்து இதுக்கு ஒவ்வொரு அல்பாபெட்டிக் லெட்டருக்கும் என்னது பிளேஸ் வேல்யூ இருக்குமா, பிளேஸ் வேல்யூ வச்சு செக் பண்ணும்போது என்னது ஈஸியா இருக்கும். நம்ம இப்போ ஆருக்கு வந்து என்னதுன்னா 18, ஈக்கு 5, எஸ்க்கு வந்து 19, அடுத்தது வந்து ஐக்கு வந்து 9, டிக்கு 4, யூக்கு 21, 1, எல்லுக்கு வந்து 12. ஓகேவா? இப்போ இதை வச்சு என்னது ஃபர்ஸ்ட் ஃபார்வர்டு செக் பண்ணுங்க. இப்போ 18ல இருந்து செக் பண்றோம். 18 பார்க்கும்போது என்னது 19, 20, இதுக்கு மேல 20, 21, 22, 23, இதுக்கு மேல பெரிய நம்பர்ல. ஸோ வந்து என்ன எங்கேயும் பேராகல. 5க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 6, 7, 8, 9, 10, 11. ஸோ இதுவும் பேராகல. 19க்கு மேல என்னது 20, 21, 22, இதுக்கு மேலேயும் பேராகல. ஸோ 9க்கு அப்புறம் என்னது 10, 11. ஸோ இந்த நம்பரும் பேர் ஆகாது. 4க்கு அப்புறம் 5, 6, 7 வராது. 21க்கு அப்புறம் எந்த பெரிய நம்பரும் இல்லை வராது. 2க்கு அப்புறம் 1க்கு அப்புறம் 2 தான் வரணும், பேர் ஆகல. இது வந்து என்னது லாஸ்ட் நம்பர், பேர் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 12, இது ஃபார்வர்ட்ல இருந்து, இது பேக்வர்ட்ல இருந்து செக் பண்ணும்போது இங்க 12ல இருந்து பார்க்கும்போது என்னது 13, 14, 15, 16, 17, 18, 19. ஸோ வரல. 1ல இருந்து பார்க்கும்போது 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இதுவும் வரல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 21 இருக்கா, 22, 23, 24, 25, 26 இதுவும் வரல. அடுத்து 5, 6, 7, 8 இதுவும் வரல. அடுத்தது என்னது 9 இருக்கு. 9க்கு மேலே என்ன 10, அதுக்கு மேலேயும் வராது. அடுத்து 19க்கு மேலே பெரிய நம்பர் எதுவும் இல்லை, வராது. 5க்கு அப்புறம் 6 வராது, 18ம் வராது. ஸோ என்னது எந்த ஒரு அல்பாபெட்டும் என்னது பேர் ஆகல. ஸோ ஆன்சர் வந்து நன், ஆப்ஷன் இ. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மந்த் பஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க பஸ்ஸில் வந்து என்னது மந்த்தும்
பர்சன்ஸும் வந்து என்னது மந்த் அண்ட் டேட்டு பர்சன்ஸ் அரேஞ்ச் பண்ண இப்போ என்னது ஒரு டேபிளர் ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிளர் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மந்த் வந்து நோட் பண்ணிக்கோங்க. என்னது ஜனவரி மந்த்து, அடுத்தது ஏப்ரல் அண்ட் ஜூலை அண்ட் செப்டம்பர் 4 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 மந்த்ஸ் என்னது நம்ம வந்து போட்டுக்கலாம். 4 மந்த்ஸ் போட்டுக்கிறோம். அடுத்தது வந்து என்னது ஒவ்வொரு மந்த்லையும் என்னது 2 டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டேட் கொடுத்துருக்காங்கன்னா 15th 22nd கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மந்த்லையும் 52 22 52 15 22 15 22 ஒவ்வொரு மந்த்லையும் என்னது 2 டேட் கொடுத்துருக்காங்க. 8 பர்சன்ஸ் வந்து இப்போ வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரே பர்சன்ஸ், அதாவது நோ 2 பர்சன்ஸ், 2 பர்சன் வந்து சேம் டேட்டு சேம் மந்த்தில் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஈவன் நம்பர் டேட்டில் ஆர் வந்து பார்ன் ஆயிருக்காங்க அண்ட் ஹேவிங் வந்து ஆட் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கா மந்த்தில். அப்போ ஈவன் ஆட் நம்பர் இருக்கிற டேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியும் ஜூலையும் தான். அப்போ என்னது 2 பாசிபிள் நம்மளுக்கு வருமா? இது ஒரு பாசிபிள் வரும், இது ஒரு பாசிபிள் வரும். அப்போ 2 பாசிபிள்ல ஈவன் டேட் இருக்க ஆட் மந்த் சொல்லிட்டாங்க. அப்போ ஈவன் டேட் இருக்க ஆட் மந்த்னா அப்போ 22 22. அப்போ ஆர் இங்கே வரும், ஆர் வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஆர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆருக்கும் எண்ணுக்கும் நடுவில் 4% சொல்லியிருக்காங்க. அப்போ 1 2 3 4 ஆருக்கும் எண்ணுக்கும் நடுவில் 4% சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? என் வாஸ் பார்ன் பிஃபோர் எஸ். எஸ்ஸுக்கு பிஃபோர் வந்து என்ன இருக்கணுமா? என் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்கே வந்து ஃபிக்ஸ்டாக என்னது எஸ் போட்டுடலாம். இப்போ நான் வந்து என்னது எஸ் சப்போஸ் நான் இங்கே போட்டிருக்கேன்னா இப்போ என்னது நிறைய பாசிபிள் வரும். இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம். எஸ் வந்து என்னது எங்கே வேணா இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் க்ளூஸ் வச்சு நம்ம போடலாம். எஸ்ஸுக்கு பிஃபோரா 3rd பர்சனா யார் இருக்காங்கன்னா கியூ இருக்காங்க. ஓகேவா? எஸ்ஸுக்கு 3rd பர்சனா யார் இருக்காங்க? கியூ இருக்காங்க. அடுத்தது எம் அண்ட் எஸ் நாட் இன் த மந்த் இன் ஜூலை. எம்மும் எஸ்ஸும் வந்து எங்கே வரமாட்டாங்கன்னா இங்கே வரமாட்டாங்க. எம்மும் எஸ்ஸும் எங்கே வரமாட்டாங்கன்னா ஜூலையில் இங்கே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ ஜூலை மந்த்து வரமாட்டாங்க. இப்போ ஜூலை மந்த் வரலன்னா சப்போஸ் நான் வந்து எஸ் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா எஸ் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணா 1 2 3rd பிளேஸில் யார் வரணும்? கியூ வரணும். ஸோ ஆல்ரெடி என் இருக்காங்க. ஸோ ஜூலைக்கு மேலே நான் எஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ எஸ் நான் இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். எஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணாதான் 1 2 3 கியூ வந்து இங்கே வருவாங்க. 1 2 3 கியூ வந்து இங்கே வருவாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா as many person born before m. எம்முக்கு பிஃபோர் மெனி பர்சன் எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்களோ அதே சேம் நம்பர் ஆஃப் பர்சன் தான் கியூக்கு ஆஃப்டர் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கியூக்கு ஆஃப்டர் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 இருக்காங்க. இப்போ 1 2 3 அப்போ எம் வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம்? இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ கியூக்கு ஆஃப்டர் எத்தனை இருக்காங்க? 1 2 3 இருக்காங்க. அப்போ எத்தனை 1 2 3 இருக்க மாதிரி எம் எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம்? இங்கே இருக்கலாம். எம்முக்கு பிஃபோர் வந்து இருக்கணும், அதே போல் கியூக்கு ஆஃப்டர் இருக்கணும். இப்போ கியூக்கு ஆஃப்டர் எம்முக்கு பிஃபோர் இருக்கு. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1% பாண்ட் பிட்வீன் எம் அண்ட் டி. எம்முக்கும் டீக்கும் நடுவில் ஒன்லி 1% சொல்லிட்டாங்க. எம்முக்கும் டீக்கு நடுவில்னா எம் இங்கே இருக்காங்க. அப்போ டி இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா டி வந்து கீழே ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஆல்ரெடி ஆர் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டி வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும், மேலே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓ வாஸ் பார்ன் பிஃபோர் பி. பிக்கு பிஃபோர் வந்து யார் இருப்பாங்க? ஓ இருப்பாங்க. ஆனால் டீக்கு ஆஃப்டர் வந்து ஓ இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிஓபி இந்த ஆர்டரில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னது இங்கே பார்த்தீங்கன்னா ஓ இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், பி இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி. இங்கே இருக்கிறது 2 பிளேஸ் தான். ஓ இங்கே ஓக்கு கீழே பி போட்டால் அதுக்கு கீழே தான் என்ன வராங்க? டி வராங்க. ஸோ நம்மளுக்கு என்னது இந்த பாசிபிளே வராது, இந்த பாசிபிள் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ வந்து என்னது மந்த் பஸ்ஸில் வந்து என்னது மந்த் அண்ட் டேட் வச்சு என்னது பர்சன்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. கொஷினுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஹூ அமாங் த ஃபாலோயிங் பார்ன் 22 ஜனவரி. ஜனவரி 22 யார் இருக்காங்க பிறந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜனவரி 22 யார் இருக்காங்கன்னா டி. இங்கே வந்து என்னது டைரக்டா வந்து பர்சன் சொல்லலை,
ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒன் ஹூ வாஸ் பார்ன் இமிடியேட்லி பிஃபோர் எம். எம்முக்கு இமிடியேட் பிஃபோராக இருக்கிறவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, எம்முக்கு இமிடியேட்டாக பிஃபோர் யார் இருக்காங்க? ஓ இருக்காங்க. அடுத்தது கியூக்கு தேர்ட் பர்சனாக இருக்கவங்கன்னு சொல்லியிருக்காங்க. கியூக்கு தேர்ட் பர்சனா, கியூ இங்கே இருக்காங்க. அப்போ 1 2 3. அப்போ கியூக்கு தேர்ட் பர்சனாக தான் யார் இருக்கா? டி இருக்கா. அப்போ ஆப்ஷன் பி. ஓகேங்களா? How many person born between T and P? Tக்கும் Pக்கும் நடுவில் எத்தனை பர்சன்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. T இங்கே இருக்காங்க, P இங்கே இருக்காங்க. Tக்கு Pக்கு நடுவில் எத்தனை பர்சன்ட் இருக்காங்கன்னா 2 and 2 4 பர்சன்ஸ் இருக்காங்க. அப்போ Tக்கும் Pக்கும் நடுவில் 4 பர்சன்ஸ். அப்போ ஆப்ஷன் இ 4. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா following first does not belong to that group. அதாவது ஒரே பேட்டர்ன் ஃபாலோ இருக்கும். எது வந்து ஆட் ஒன் அவுட்னு சொல்லி கேட்குறாங்க கொடுத்துருக்க பேர்ஸ்ல. அப்போ TOQS அடுத்து NMSPOT கொடுத்துருக்க பேர்ல எது வந்து ஒரே பேட்டர்ன் ஃபாலோ ஆகாம ஆட் ஒன் அவுட்டா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. டி அண்ட் ஓ பாருங்க. டி அண்ட் ஓ வந்து என்னது அடுத்தடுத்து இருக்கு. அடுத்து கியூ அண்ட் எஸ் பாருங்க. கியூக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் என்னது 2 பர்சன்ஸ் இருக்காங்க. அடுத்து என்னு எம்மு பாருங்க. எண்ணுக்கும் எம்முக்கும் நடுவில் 2 பர்சன்ஸ் இருக்காங்க. எஸ் அண்ட் பி பாருங்க. எஸ் அண்ட் பிக்கு நடுவில் பர்சன்ஸ் யாரும் இல்லை. இப்போ கொடுத்துருக்க பேர்ல பார்த்தீங்கன்னா T and Q, Tக்கும் Qக்கும் நடுவில் எத்தனை 2 பர்சன்ஸ் இருக்காங்க. Q and Sக்கு நடுவில் 2 பர்சன்ஸ் இருக்காங்க. Nக்கும் Mக்கும் நடுவில் 2 பர்சன்ஸ் இருக்காங்க. இப்போ S and P பார்த்தீங்கன்னா Sக்கு Pக்கு நடுவில் யாருமே நடுவில் பர்சன்ஸ் வரல. அப்போ S and P தான் ஆன்சர். ஆப்ஷன் டி. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Qக்கு ஆஃப்டரா தேர்ட் பர்சனா யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கியூக்கு ஆஃப்டர்ல தேர்ட் பர்சனா யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கியூக்கு ஆஃப்டர்ல 1 2 தேர்ட் பர்சனா யார் இருக்காங்க? எஸ் இருக்காங்க. இப்போ ஆப்ஷன் டி எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. N was be born after Q. T was born 15th July. அப்போ N was born after Q. Qக்கு ஆஃப்டர் வந்து என் இருக்காங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. கியூக்கு பிஃபோர் தான் வந்து என்னது என் வந்து பிறந்திருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க. டி வாஸ் பார்ன் 15th July. டி வந்து 15th Julyன்னு சொல்லியிருக்காங்க. டி வந்து January 22nd வந்து பார்ன் ஆயிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து எம் வாஸ் பார்ன் இன் மந்த் ஆஃப் ஏப்ரல். எம் வந்து ஏப்ரல் மந்த்ல பிறந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எம் வந்து என்னது ஏப்ரல் மந்த்ல பிறந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. எம் வாஸ் பார்ன் இன் மந்த் இன் ஏப்ரல். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டைரக்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நிவேதிதா அப்படிங்கிறவங்க ஸ்டார்டட் வாக்கிங் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. பாயிண்ட் ஏல இருந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃப்ரம் நார்த் டைரக்ஷன் வந்துட்டு என்னது வாக்கிங் ஸ்டார்ட் பண்றாங்க. நார்த் டைரக்ஷன்ல இருந்து என்னது நார்த் டைரக்ஷனா இப்படி நார்த் டைரக்ஷன்ல இருந்து என்ன எத்தனை மீட்டர்னா 8 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்றாங்க. 8 மீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும்போது எந்த பாயிண்ட் ரீச் பண்றாங்கன்னா பாயிண்ட் பி ரீச் பண்றாங்க. பாயிண்ட் பில இருந்து லெஃப்ட். இப்போ இது லெஃப்ட், இது ரைட். பாயிண்ட் பி லெஃப்ட்ல இருந்து என்னது 7 மீட்டர் வந்து வாக் பண்றாங்க. வாக் பண்ணிட்டு எந்த பாயிண்ட்டை ரீச் பண்றாங்கன்னா பாயிண்ட் சி ரீச் பண்றாங்க. அடுத்து என்னது பாயிண்ட் சில இருந்து ரைட் சைடு வந்து டர்ன் பண்றாங்க. டர்ன் பண்ணி என்னது 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்றாங்க. கவர் பண்ணிட்டு அவங்க யாரை ரீச் பண்றாங்கன்னா பாயிண்ட் டிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்றாங்க. ரீச் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் டில இருந்து லெஃப்ட் வந்து டர்ன் பண்றாங்க. டர்ன் பண்ணிட்டு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து என்னது டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்றாங்க. 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டு யார் பாயிண்ட் ஈங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்றாங்க. ரீச் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் என்னது லெஃப்ட் வந்து டர்ன் பண்றாங்க. அண்ட் வந்து என்னது 13 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்றாங்க. 13 மீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டு எந்த பாயிண்ட்டை ரீச் பண்றாங்கன்னா எஃப்ங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்றாங்க. ரீச் பண்ணிட்டு ஃப்ரம் எஃப்ல இருந்து மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து என்னது லெஃப்ட்ல அகைன் வந்து என்னது சவுத் டைரக்ஷன்ல இருக்கு. சவுத்ல இருக்கும்போது எது லெஃப்ட், இது லெஃப்ட். லெஃப்ட்ல வந்து அகைன் லெஃப்ட்ல வந்து என்னது 8 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து வாக் பண்றாங்க. வாக் பண்ணிட்டு ஜிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னது கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் வச்சு என்னது டைரக்ஷன் வந்து டிராப் பண்ணியாச்சு.
டயக்ராமா ட்ரா பண்ணியாச்சு. இப்போ கொஷினுக்குள்ள போகலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா விச் டைரக்ஷன் பாயிண்ட் ஜி வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் ஏ. ஏவை பொறுத்து ஜியோட டைரக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஏவை பொறுத்து ஜியோட டைரக்ஷன் என்ன இருக்குன்னா வெஸ்ட் டைரக்ஷன். ஓகேவா? அப்போ வந்து என்னது ஆப்ஷன் சி வெஸ்ட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா what is the total distance traveled between G2 point G2C. டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாயிண்ட் G2C வந்து கவுண்ட் பண்ணுங்க. G எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. G2C. இப்போ இங்க 8 மீட்டர், இங்க இருந்து வந்து 13 மீட்டர், அடுத்தது ஒரு 10 மீட்டர், அப்புறம் வந்து என்னது G2C. அப்போ C வரைக்கும் என்னது இங்க வந்து ஒரு 5 மீட்டர். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னது 15 28 + 8 வந்து 36 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் வந்து என்னது ஜிலேருந்து சி வரைக்கும் என்னது கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 36 மீட்டர். அப்போ ஆப்ஷன் டி 36 மீட்டர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் m is 6 மீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் ஏ. பாயிண்ட் ஏலேருந்து என்னது எம்முக்கு 6 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து ஒருத்தங்க போறாங்க. அந்த பாயிண்ட் வந்து எந்த பாயிண்ட் ரீச் பண்றாங்கன்னா எம்ங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்றாங்க ஈஸ்ட் டைரக்ஷன்ல போகும்போது. அப்போ வந்து என்னது பாயிண்ட் பிக்கும் எம்முக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாயிண்ட் ஏல இருந்து ஈஸ்ட் டைரக்ஷன்னா இந்த டைரக்ஷன் ஈஸ்ட் டைரக்ஷன்ல 6 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வாக் பண்றாங்க. எங்க ரீச் பண்றாங்கன்னா பாயிண்ட் எம்ங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்றாங்க. கொஸ்டின் என்னன்னா எம்முக்கும் பிக்கும் உள்ள ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல என்னது பித்தாகரஸ் திட்டம் யூஸ் பண்ணும்போது இது என்னது 2 சைட்ஸ் இங்க இருக்க பேஸ் இங்க ஆப்போசிட் சைட்ஸ் அட்ஜசன்ட் அண்ட் ஆப்போசிட் சைட்ஸை வந்து என்னது ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்தா என்னது இந்த சைட்ஸ் அதாவது பிக்கும் எம்முக்குள்ள டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருமா. அப்போ 6 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர் equal to square root of 6 square plus 8 square. இப்போ 36 plus 84 square root எடுத்தோம்னா என்ன இருக்கும் 100 root of 100 கிடைக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் என்னது 10 மீட்டர். அப்போ இங்க ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிக்கும் எம்முக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னா 10 மீட்டர். இப்போ ஆப்ஷன் பி வந்து 10 மீட்டர். ஓகே, தேங்க்யூ.